பவுலுடைய ஜெப வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாராகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் பவுலை குறித்து அனனியாவுக்கு அறிமுகப்படுத்தினது எப்படி தெரியுமா? ஜெபிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர். அவர் சும்மாலாம் சாட்சி கொடுக்க மாட்டார். பரலோகம் ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எப்படி சாட்சி கொடுக்கிறது என்றால், இவன் ஜெபிக்கிறவன். இயேசு கிறிஸ்து அவருடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. காரணம், அவருடைய பெயரே சத்தியம். ஆமென். நாத்தான் வேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார், ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவன். மனம் திரும்பின சகைவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரன். தேவன் கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி. நாம ஜெபிக்கிறோம் என்பதை நாம சொல்லி 4 பேருக்கு தெரியக்கூடாது. மற்றவங்க அறியணும். மற்றவங்க அறியணும்னா, மற்றவங்க அறியறதுக்காகவும் சிலர் போய் என்ன செய்யக்கூடாது? அதான் நீங்க அஞ்ஞானிகளை போல தெருக்கள்ல வீதிகளிலும் போயிருந்து அப்படி பண்ண வேண்டாம். நீ ஜெபிக்கிறவனா இருந்தால், நீ ஜெபிக்கிறவன் என்பதை ஜெபத்தை கேட்கிறவரே உலகத்துக்கு தெரிவிப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் எஃபெக்ட் கம்மி. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஒருவனை குறித்து சாட்சி கொடுக்கணும்னா அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அவனுடைய ஜெப வாழ்க்கையின் அனுபவம் என்பது எப்படி காணப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து பவுலை குறித்து சாட்சி கொடுத்தாரு. அந்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்தே நம்மால பார்க்க முடியும். அதுல ஒரு 7 காரியங்களை மட்டும் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமென், 16-13 வாசியங்கள். அப்போஸ்தலர் 16-13. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் 16-13. அப்போஸ்தலர் 16-13. ஓய்வு நாளிலே நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப ஜெபத்தை வழக்கமாக்கினான். ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கிட்டான். அன்றாடம் செய்ய வேண்டிய காரியத்துல பவுல் ஒரு காரியத்தை கண்டிப்பா செய்வார். அது என்ன தெரியுமா? ஜெபம் பண்றது. நாம ஜெபம் பண்ண முடியாத காரணங்களை வைக்கிறோமே, இந்த காரணம் எல்லாம் பவுல் கிட்ட வைக்க முடியாது. பவுல் சந்தித்த நெருக்கம், பவுல் சந்தித்த பிரச்சனை கொஞ்சம் அல்ல. ஆனாலும் அவன் தன் வாழ்க்கையிலே ஜெபிக்கிறத அவன் குறைக்கவில்லை, நிறுத்தவில்லை. ஜெபத்தை அவன் வழக்கமாக்கினான். பவுல் சந்தித்த பிரச்சனைகளை கொஞ்சம் பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 23 முதல் கொஞ்சம் வேகமா வாசிங்க. 2 கொரிந்தியர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசம். எது புத்தியீனமா பேசுகிறேன்னு சொல்றார் தெரியுமா? அவர் பட்ட பாடுகளை வெளியே சொல்றது. புத்தியா பேசுறது எது தெரியுமா? இயேசு நமக்காய் பட்ட பாடுகளை. ஆமென். நாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்க அப்படி இருந்தோம், நாங்க இப்படி இருக்கிறோம், நாங்கெல்லாம் இது புத்தியீனமா பேசுறது. இயேசு எனக்கா எவ்வளவு அடிபட்டார் தெரியுமா, எவ்வளவு நொறுக்கப்பட்டார் தெரியுமா, அது புத்தியா பேசுறது. ஆமா, எல்லார்ட்டையும் எப்படி பேசுங்க? நான் மட்டும் இந்த வீட்டில் உழைக்கிறேன், நான் மட்டும் புத்தியணும். நீங்க உறங்கிட்டு இருக்கிறீங்க, நான் காலையே எழும்பி புத்தியணும். ஆமென். அதனால பவுல் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னதுனால
அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தெரிய வந்துச்சு. என்னெல்லாம் பாருங்க, நான் அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், ஒன்னு ரெண்டு தடவை இல்ல, அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 39, குறைய 40 அடினா 39 அடி. இப்படி இயேசு ஒரு வாட்டி வாங்கினார். பவுல் எத்தனை வாட்டி வாங்கி இருக்கிறார்? 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன். என்னங்க, ஆமென். ஏன் 40 அடி அடிக்கணும்? இது ஒரு தண்டனை, ரோம சட்டத்தில் உள்ள ரோமர் கொடுக்கிற தண்டனை. அந்த தண்டனையை பிலாத்து இயேசுவுக்கு கொடுக்க காரணம் என்னவென்றால், அவன் மனசு என்ன சொல்லுதுன்னா, இவரை எப்படியாவது விடுதலையாக்கி விட வேண்டும். இந்த 40 அடி அடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தண்டனையும் கொடுக்க கூடாது. அதனால தான் பிலாத்து என்ன செய்வார்னா, இவரை 40 அடி அடிக்க அனுமதிப்பார். அவருக்கு மனசுல என்னன்னா, இவரை எப்படியாவது காப்பாத்திரணும், இவரை எப்படியாவது சிலுவையில் அறைய அந்த தண்டனையிலிருந்து விளக்கணும். 40 அடி விழுந்துட்டுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு மேல தண்டனை கொடுக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 39ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 39ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு இன்னும் தண்டனை கொடுக்க வேண்டும். அப்போ பிலாத்து பார்க்குறான், சாட்டையால் அடித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு பார்க்குறான். இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா இயேசு மேலே விழுந்திருந்துன்னா அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார். அந்த ஒரு அடி விழாததுனால நாம் காப்பாற்றப்பட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு அடி விழுந்திருந்தா அவர் சிலுவையில் ஏறி இருக்க மாட்டார். அவர் சிலுவையில் ஏறலைன்னா நாம என்னைக்கோ பாதாளத்தில் இறங்கி இருப்போம். ஹல்லேலூயா. இப்படி பவுலுக்கு 5 தடவை அடிக்கப்பட்டது. இந்த வேதத்தில் ஒரு பொய் கூட கிடையாது. இது சத்திய வேதம். அதனாலதான் இன்னைக்கு நிக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5 தரம் அடி வாங்கி இருக்கிற. அடுத்து வாசிங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன். அந்த கல்லறிந்த சம்பவம் அப்போஸ்தலர் 14 இருக்கிறது. கல்லறிந்து செத்துட்டான்னு சொல்லி தெருவில் வெளியில இழுத்து, கல்லறிகிறது வந்து பக்கத்து வீட்டில இருந்து யாரும் பார்க்காத இப்படி எறிகிறது கிடையாது. அது ஒரு தண்டனை. ஊரே சேர்ந்து நின்று ஒரு ஆளை சாகிறது வரை கல்லறிவாங்க. அப்படி அவனை எரிந்து அவன் செத்துட்டான் நினைச்சு வெளியே எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறான். அடுத்தது 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்கள், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும், இவை முதலானவைகளை எல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாகி இருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நாள்தோறும் வாதிக்கப்பட்டவன் ஜெபத்தை வழக்கமாக்கினானா? நாம சந்திக்கிற பிரச்சனை இதுக்குள்ள ஏதாவது 1 இல்லைன்னா 2. சொந்த ஜனங்க, அந்நிய ஜனங்க, குடும்பத்தால பிரச்சனையை சந்திச்சு, அதனால எனக்கு ஜெபம் பண்ண, ஃபேமிலியில ப்ராப்ளம், அதனால ஜெபம் பண்ண முடியலன்னா பவுல் சொல்லுவார், இங்க பாரு, நீ சந்திக்கிற ஒரு பிரச்சனை நான் சந்திக்கிற 1000 பிரச்சனைகளில் 1. அந்த பவுல் ஜெபத்தை வழக்கமாக்கினான். கர்த்தர் சாட்சி கொடுத்தார், அவன் ஜெபிக்கிறவன். என்னால ஜெபிக்க முடியலன்னு நான் வைக்கிற காரணம், அதனால இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்த எதுக்கு நாம் இதெல்லாம் எடுத்து தியானிக்கிறோம்? எதுக்கு ஆவியானவர் இதெல்லாம் எடுத்து நம்மை தியானிக்க வைக்கிறார் என்றால், நாம் சொல்லுகிற காரணம் அது காரணமே அல்ல.
நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தித்த பிரச்சனையை பவுல் ஒத்தைக்கு சந்திச்சிருக்கிறார். இதுதான் நான் பார்த்தேன். உங்க பிரச்சனை என்னன்னு 10 பேர் எழுதுங்க, அப்படியே இதை பாருங்க, அந்த 10 இதுல இருக்கும். தாகத்தினால, பசியினால, கள்ள சகோதரர்கள்னா யாரு? வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு கூட இருந்து இந்த குழி தோண்டுவாங்கல்ல, அவங்களால பிரச்சனை. ஆமென். ஆனாலும் ஜெபிப்பதை அவன் வழக்கமாக்கி இருந்தான். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் என்ன செய்யறேனோ அதுதான் என்னுடைய அடையாளம். ஒருத்தங்க என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்க நம்மளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிட்டு இருக்கிறோம், அப்பதான் எடுத்திருப்போம். ஆனா அவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம போனை வச்சிருப்போம்னா நம்முடைய அடையாளம் என்ன சொல்லுவோம்? இவங்களுக்கு 24 மணி நேரமும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். ஆமே. அனனியா கிட்ட கர்த்தர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றா, இந்த 3 நாளா பார்க்கிற 3 நாளா பவுல் இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அவன் ஜெபித்தான் என்று சொல்லல, ஜெபித்து கொண்டிருக்கிறான். என்னால ஜெபிக்க முடியலைங்கிற ஒரு காரணத்தை நான் எடுத்து வைக்கும்போது இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தேவ பிள்ளைகள் எடுத்து வாசிப்பது அவசியம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணா சரி, நம்ம சொல்லலாம் அவர் தேவன், அவர் ஜெபம் பண்ணார். இங்கே பவுல் நமக்கு சவாலா இருக்கிறான். ஆமென். ஆண்டவர், அது நீங்க ஜெபம் பண்ணீங்க, பவுல் ஒருவர் முதல்ல எனக்கு பதில் சொல்ல. ஆமென். நம்ம எதை காரணமாய் வைக்கிறோம்? ஜெபிக்கிறதை, ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்கினான். இரண்டாவதாக பவுலுடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்துச்சு, அவன் எப்படி ஜெபம் பண்ணார்னா, எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. எப்படி ஜெபம் பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வயசானவங்களுக்கு முடியாது. முடிகிற வரைக்கும், முடியலன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் தேவனுடைய வல்லமையை கேட்கணும். போன வாரம் சாட்சி கேட்டவன் ஒரு சகோதரி, அவங்க ஆன்லைனில் படுக்கையிலிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முழங்கால் படியிடவே முடியாது, எழும்பி நிற்க கூட முடியாது. ஆனால் அவங்க அந்த அந்த ஜெப ப்ரேயர் செஷனில் அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அவன் முழங்காலில் துள்ளி துள்ளி அவங்க ஆவியில் களி கூர்ந்தார்களாம். முழங்கால் படியிட்டு துள்ளி துள்ளி. இன்னொரு சகோதரி நம்ம சர்ச்சில் 2 நிமிஷத்துக்கு மேலே முழங்கால நிற்க முடியாது. அவங்க 45 மினிட்ஸ் முழங்கால நின்று அபிஷேகத்தில் அந்நிய பாஷையை பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு சகோதரர், அவருக்கு முழங்கால் போட முடியாது, அவருக்கு சரீர நிலைமை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழங்கால் அவர் உலாவிட்டே இருந்தார். அப்ப நமக்கு தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதை இயேசு காண்பித்து தந்திருக்கிறார். லூக்கா 22வது அதிகாரம், கெத்செமனே தோட்டத்தில் போய் அது எந்த வசனம் எடுத்தீங்களா? 41வது வசனம். அவர்களை விட்டு கல்லறை தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். இயேசு ஜெபிக்கிறதுக்கு காண்பித்து தந்த மாதிரி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஸ்தேவான பாருங்க, அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனம். அவனும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9:40 வாசிங்களேன். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. சர்ச்சில் நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்றோம், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றோம், எழும்பி ஜெபம் பண்றோம், சூழ்நிலை கேட்டார் போல ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம பர்சனல் பிரேயர்ல இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அனுபவம் என்பது நமக்கு தேவை.
இயேசு கிறிஸ்து சற்று அப்புறம் போய் முழங்கார்படியிட்டு, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு பவுல் எப்படி ஜெபம் பண்றாருன்னா முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்றார். சிலருக்கு முடியாது, பலவீனம், அது நம்மை விட கர்த்தர் அறிவார். ஆனா நாம ட்ரை கூட பண்ணாம எனக்கு பலவீனம்னு நம்ம சொல்றதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த பவுல் அத நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகிறது. இதான் பவுலுடைய சாட்சி. இது எப்படி சாத்தியமாகுது பவுல் கேட்டா சொல்லுவாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். புதிதாக்கப்படுகிறதுனால என்னால முடியுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்ப கேட்கலாம், நின்று ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரா? நீங்க படுத்து ஜெபம் பண்ணாலும் கேட்பார், டிராவல்ல ஜெபம் பண்ணாலும் கேட்பார். ஆனால் இது வேதம் எழுதி கொடுத்தது. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். இந்த நியமம் என்றென்றைக்கும் உள்ள நியமமா? ஆமென். ஏசாயா 45:23 வாசிங்க. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு. இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. இனி முழங்கால்லாம் போட வேண்டாம்ப்பா, அப்படியெல்லாம் யாருக்கும் மாற்ற முடியாது. காரணம், இந்த நீதியான வார்த்தை என்பது அவரிடத்திலிருந்து புறப்பட்டது. இது மாறுவதில்லை. இதை யாருக்கும் மாற்ற முடியாது. பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வரும்போது 24 மூப்பர்கள் என்ன செய்தார்களாம்? பணிந்தார்கள். எப்படி பணிவாங்க? முழங்கால் போட்டு தான் பணிய முடியும். அப்ப அங்கேயும் இதுதான் நியமம். அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு. இது நீதியான வார்த்தை, இது மாறுவதில்லை. பவுல் இப்படி ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போதும் பவுல் இந்த பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போஸ்தலர் 20:36 வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்காற்படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் கூட ஜெபம் பண்ணினான். 21:5 வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 21:5. அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழி விட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். நாங்க ஜெபம் பண்ணோம்னு சொல்ல வேண்டியதானே? வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அது எவ்வளவு முக்கியமானது. கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார், வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பவுல் இந்த 13-14 நிருபங்கள் எழுதியிருக்கிறாரே, இந்த 14 நிருபம் மட்டும் இல்ல பவுல் எழுதினது. கொரிந்தியருக்கு 2 நிருபம் இருக்குல்ல, கொரிந்தியருக்கு நீங்க கொரிந்தியர் பைபிள் கொரிந்தியர் நிருபம் படிச்சீங்கன்னா மினிமம் கொரிந்தியருக்கு அவர் ஒரு 4 நிருபமாவது எழுதியிருப்பார். நீங்க முதல் நிருபத்தை படிக்கும் போதே அதுல சொல்லியிருப்பார், நான் இதுக்கு முன்னாடி எழுதினேன், ஆனா நீங்க அதை ஃபைன் பண்ணல, அது அப்படி அதை மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பார். அப்ப அந்த நிருபம் எங்க போச்சு? இல்ல. ஏன் இல்ல? பரலோகம் வேதத்துல வைக்க அதை அனுமதிக்கல. உடனே பவுல் என்ன தப்பு எழுதியிருப்பார்? இல்ல. பவுல் அநேகம் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எழுதியிருப்பார். சொந்த கருத்துக்களில் சிலவை ஏற்புடையதா இருக்கலாம், அவைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதனாலதான் சில இடத்துல பவுல் சொல்வார், இது நான் என்னுடைய இதுல சொல்றேன் அப்படின்னு சொல்லுவார். பைபிள்ல எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பவுலும் கிடையாது, மோசேயும் கிடையாது. என்ன இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அப்படி என்றால் இதை பரிசுத்த ஆவியானவர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதனாலதான் ஸ்திரீகள் முக்காடு போடுவதை குறித்து கொரிந்தியர்ல எழுதி இருக்கும் போது அது புதிய, அதாவது முக்காடு போடக்கூடாதுங்கிறதுக்காக புதிய வியாக்கியானம் சொல்லிட்டு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. கர்த்தர் அப்படின்னா எவ்வளோ காரியங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, தள்ளுபடி ஆகமங்கள் நிறைய இருக்கு. அது கூட ஆண்டவர் இதை தள்ள வேண்டியது தானே? எதுக்காக அதை வைத்திருக்கிறார்? அது ஒரு ஒழுங்கு. தூதர்களுக்கு முன்பாக ஸ்திரீகள் முக்காடு போட்டிருக்க வேண்டும். யாரு தூதர்கள்? தூது கொடுக்கிறவங்க. என்ன தூது? கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறவர்கள், தூதை வாங்கி கொடுக்கிறவர்கள்.
சபையின் தூதருக்கு சொல்லு, சபையின் தூதருக்கு சொல்லு. ஊழியர்களை தான் கர்த்தர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய பீடத்திலிருந்து வார்த்தைகள் பேசப்படும் போது ஸ்திரீகள் முக்காடு போட்டு இருப்பது அது வேத ஒழுங்கு. அது அங்க இப்படி இருந்துச்சு, கொரிந்தில இப்படி இருந்துச்சு, அதனால இப்படி இருந்துச்சு, இதனால இப்படி இருந்துச்சு, அதனால அப்படி இருக்கணும். ஏன் இவங்க சொல்லிதான் நமக்கு தெரியுமா? ஆவியானவருக்கு தெரியாதா? ஆமென். ஒரு தேவ பிள்ளைங்க பைபிள ஃபாலோ பண்ணணும். பைபிள்ல என்ன, எதுக்காக இது எழுதி கொடுத்திருக்கிறார்? அவன் சும்மா இடத்தை ஃபில் பண்றதுக்காக எழுதி இருக்கிறார் இல்லையே. அப்படின்னா அந்த அப்பம் சாப்பிட்டவங்க எல்லாருடைய நம்பரை எழுதி ஆண்டவர் எழுதி இருக்கலாமே. ஒவ்வொருத்தருக்கு பேர் நாளாகம மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு புத்தகத்தை வச்சிருக்க வேண்டியதுதானே. ஆமா, இவன் 7 அப்பம் சாப்பிட்டான், இவன் 2 அப்பம் சாப்பிட்டான், இவன் 3 அப்பம் வீட்டுக்கு பார்சல். நம்ம கணக்கெல்லாம் அப்படித்தானே இருக்கும். இவங்க 2வது தடவையும் பந்தியில நோட் பண்ணு சிம்பிளா முடிச்சிட்டார். 5000 புருஷர்கள் இருந்தார்கள், முடிஞ்சது. ஸ்திரீகள் எத்தனை இருந்தாங்க, எண்ண வேண்டியதானே, எண்ணி போட்டு நிரப்ப வேண்டியதானே. இல்ல, இதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. காலங்கள் மாறினதும் மனுஷன் மாறுறான், வேதத்தை புரட்டி மாத்த பார்க்கிறான். இல்ல, அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை வேதத்துக்கு மாறா செவியை கொடுக்க கூடாது. முதல்ல செவியை கொடுக்க கூடாது. தேவ பிள்ளைங்க இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். பவுல் இந்த முழங்கார் படியிட்டு ஜெபிக்கிறத அங்கும் இங்கும் அங்குமாக காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு வார்த்தை, முழங்கார் படியிட்டு என்ற ஒரு வார்த்தை அங்க வைக்கப்படுகிறது. ஆமென். தெரிந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மாத்திரமே வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்மளால இயன்ற வரை, சர்ச்சில் சிலருக்கு முடியாது. ஏன் முடியாதுன்னு அவங்க பலவீனம். இங்க வச்சு நம்ம முழங்கால் போட்டு முடியாது. ஆனா வீட்டில் நம்ம அரைக்கதை அடைச்சிட்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கு மட்டும் நீங்க இதை செய்யுங்க. இன்னைக்கு தள்ளிட்டு நாளைக்கு செய்யலாம் நினைச்சாலும் செய்யறதுக்கு என்ன இருக்காது, பலன் இருக்காது. பலன் இருக்கு மட்டும் செய்யுங்க. நீங்க அதுக்குன்னு ஃபுல்லா அப்படி இல்லை, உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது வேதம் காண்பித்து இருக்கிறது அல்லவா முழங்கார் படிட்டு. ஸோ உங்க பர்சனல் ப்ரேயர்ல கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் கால் வலிக்கிறது வரையாது. நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் வருகிறார். கடந்த நாளில் ஒரு காரியத்தை சொன்னார், தாழ்மையோடு சொன்னார். அவர் வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போது 5 முறை முழங்கார் படியிட்டு பைபிள் படித்து முடிச்சிருக்கிறாராம். நம்ம எல்லாம் எவ்வளோ வெளியேந்து சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். நம்ம சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற ஒரு சகோதரன், நான் சேரில் உட்காந்துருக்கிற வீட்டில் அவர் அப்படி கீழே இருந்து பேசிகிட்டு இருக்கிறார். அவர் சொன்னதும், பிரதர் நீங்கள் மேலே இருங்க, நான் கீழே இருக்கிறேன். ஏன்னா நான் அப்படி செய்யல. பிரதர் நீங்கள் மேலே இருக்க பிரதர், நான் கீழே இருக்கிறேன் பிரதர். எங்கேயோ போயிட்டீங்க பிரதர். எப்படி சாத்தியாச்சுன்னு கேட்டப்ப சொன்னார், அன்னைக்கு எனக்கு இருந்த ஒரே சொத்து இது மட்டும்தான். வனாந்திரத்தில் விட்டது மாதிரி ஆண்டவர் என்ன விட்டு. ஆமென். 5 முறை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த பலன் வந்து கர்த்தர் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் சொல்ல வரேன். ஆமென். அவர் விருப்பத்தையும் செய்கையும் உருவாக்குகிறவர். விருப்பத்தையும் செய்கை விரும்பணும். நம்ம விரும்பாம எப்படி நம்ம கிட்ட செய்கை வரும்? எதுக்கு இந்த வார்த்தை பேசும்போதே கேட்கும் போதே விரும்பணும். ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமாவது முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்ப்பா. முழங்கார் படியிட்டு முழுவதும் தருகி நான் முழந்தார் படியிட்டு முழுவதும் தருகிறேன். பிரியமானவர்களே ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா கொஞ்சலாம் ஆண்டவர்கிட்ட, நல்லா நெருங்கலாம், நல்லா பேசலாம், எல்லாம் ரைட். ஆனால் அதே நேரத்தில் அவர் தேவன் என்பதை ஒரு செகண்ட் கூட மறந்துடக்கூடாது. அப்பா தான், நண்பர் தான், துணையாளர் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனா முதல்ல அவர் தேவன், அதுக்கப்புறம் தான் நமக்கு அப்பா, சகோதரர், நண்பர் எல்லாம். He is God. அதனால தான் அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க.
இங்க பரலோகத்துல சிங்காசனத்துக்கு முன்னாடி மூப்பர்கள் உட்கார்றதுக்கு சேர் போட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் இருக்கும்போது அவங்களும் இருக்கிறதுக்கு தானே சேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் தருகிற ஆசீர்வாதம். ஒருத்தங்களுக்கு சேர் போட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னா இருக்கிறதுக்கு தானே. ஒருத்தங்க உட்கார்றாங்க, அவங்க முன்னாடி சேரே இல்லை அப்படின்னா நீங்க இருக்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஒருத்தங்க ஒரு பேங்க்கு போறோம், மேனேஜர் உள்ள இருக்கிறாங்க, டேபிள் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல மினிமம் 2 சேராவது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதுல உட்கார்றதுக்கு. சிங்காசனம் பரலோகத்தில் 24 மூப்பர்களுக்கு சேர் போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது உட்கார்றதுக்கு. எஸ், உட்காரலாம். கர்த்தர் அடிக்க மாட்டார், தண்டிக்க மாட்டார். ஆனா ஆட்டுக்குட்டியானுடைய பிரசனம் வந்ததும் அவங்களால உட்கார முடியாது. அவருக்குரிய மகிமையை கொடுத்துதான் ஆகணும். கிரீடங்களை கலத்துகிறார்கள், அவருக்கு முன்பாக வைக்கிறார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து. நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம், ஹல்லேலூயா, பிள்ளை என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம். ஆமென். பரிசுத்தவான் என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம், நீதிமான் என்பது கொடுக்கப்பட்ட கிரீடம். இதையெல்லாம் இதுக்குடைய அத்தனை மகிமை யாருக்கு தான் கொடுக்கணும் தெரியுமா? பேதுரு வரும்போது, யோவான் வரும்போது, யாக்கோபு வரும்போது, பாஸ்டர் வரும்போது இல்ல, ஆட்டுக்குட்டியானவர் வரும்போது இதுக்கெல்லாம் காரணர் நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா. அப்படியே முழங்கார் படிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதை பழகுங்க. தேவன் அங்கீகரித்ததுனால பைபிள்ல எழுதி வைக்கிறார். அவன் பவுல் முழங்கார் படிட்டு ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 9:9 வாசிங்க. ஜீசஸ் அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபித்து கொண்டிருந்தான். நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், வேற ஒன்னையும் பார்க்காம தனியா போய் உக்காந்துருந்து 3 days ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்றார். நம்ம ஜெப நேரத்தில் பார்க்க மாட்டோம். ஜெபிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போனை பார்ப்போம், டிவி பார்ப்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு, அவாய்ட் பண்ணி வச்சுட்டு, இந்த 3 நாள் நீங்க என்ன பார்த்தீங்க பவுலே? வேற ஒன்றும் பார்க்கல. ஆனா ஒன்றை பார்த்தான், தரிசனம் கண்டான் என்று இருக்கிறது. நம்முடைய கண்களை நாம் சில காரியங்களுக்கு விலக்கினால் நம்மால் காண முடியாத பல காரியங்களை கர்த்தர் காண்பித்து தருவார். ஆமென். 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமல். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் உபவாசம் போடணுமான்னு கேட்டா வேண்டாம். சில காரியங்கள் நினைக்கும் போதே நடக்கும், சில காரியங்கள் பார்க்கும் போதே நடக்கும். பரலோகத்தை அப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போதே நடக்கும். சில காரியங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போதே கிடைக்கும். சில காரியங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது, ஆமென், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள் ஜெபிக்கும் போது கிடைக்கும். சில காரியங்களை நாம அழும் போது அழ வச்சு தான் தருவார். ஆனா சில காரியங்களுக்கு நம்ம உபவாசித்து தான் ஆகணும். ஒரு பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்ட மகனை அழைத்து கொண்டு இயேசு சீஷர்களிடத்தில் முதலாவது வருகிறார்கள். அவர்களுக்கு வரம் இருந்தும் அவர்களால் குணமாக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசு வருகிறார். இயேசு வந்து சொன்னதும் விடுதலை கிடைக்குது. அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு? நீங்க தான் எங்களுக்கு வரம் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க தான் எங்களுக்கு அடையாளம் கொடுத்துட்டீங்கல்ல, நீங்க தான் அந்த கிஃப்ட் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் ஏன் எங்களால் கூடாம போயிட்டுன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுவார், இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஏன் அந்த பிரச்சனை ஆண்டவர் அது கேட்கிறார் அவங்க கிட்ட, தகப்பன் இடத்துல. இது எவ்வளவு நாளா இருக்கு? அப்ப தகப்பன் சொல்ல, இது ரொம்ப நாளா இருக்கு. அப்ப நெடுநாள் பிரச்சனை. ஒரு பைபிள் ஸ்டடியில இதை ஆண்டவர் பேச வைத்தார். ஒரு நெடுநாள் பிரச்சனைக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு வேதம் காண்பிக்கிற சரியான தீர்வு என்ன தெரியுமா? சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஃபாஸ்ட் பண்ணு. ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணு. எல்லாத்தையும் உன் கண்ணை விட்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போய் உக்காந்துருந்து ஜெபம் பண்ணு. அதான் ஒரு தேவ மனிதர் இப்படி சொன்னார், ஒருவன் ஒரு 7 நாள் அறைக்கதவை அடைத்து கொண்டு அவன் தேவைக்கு மட்டும் புசித்து விட்டு வேற சத்தங்களுக்கு செவிகளை விலக்கி, வேற காரியங்களுக்கு கண்களை விலக்கி, வேதமும் ஜெபமும் அவனுமாக இருப்பானால், ஒன்று அவன் உடைக்கப்பட்டு வருவான், இல்லை என்றால் அவன் உடைத்து எரிய வருவான். அவ்வளவு பவர், அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவன் பார்வை இல்லாதவனா இருந்தான்.
ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? 10வது வசனத்தை வாசிங்க. தமஸ்குவிலே 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதா. அவன் ஜெபம் பண்றான். 12வது வசனம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையவும் தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். அநேக காரியத்தை காணாம இருந்தான். அதனால அவன் கண்கள் எதை கண்டது? தரிசனம் பார்க்க விரும்புறீங்களா? ஆமென். உங்க பார்வைக்கு அநேக காரியங்களை விளக்குங்க. இந்த கண் விளக்கு. இந்த விளக்கு அணையிற மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. இந்த கண்கள் அவரை பார்க்கணும். அதனாலதான் யோபு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினான். என் வீட்டில் வேலைக்கு வரக்கூடிய ஒரு வேலைக்காரியை கூட நான் தப்பா பார்த்துடக்கூடாது. ஏன் இந்த கண்ணோடு உடன்படிக்கை பண்ணான் தெரியுமா? அவரை பார்க்கணும். அந்நிய கண்களால் அல்ல. என்ன அந்நிய கண்களால்? என்ன அந்நிய கண்களால் பார்க்கிறது? யாரோ பார்த்து சொல்றது இல்ல. நம்ம கேட்ட சாட்சி எல்லாம் யாரோ ஒரு தரிசனம் பார்த்தாங்க சொல்லுறாங்க. சொல்றேன், நான் நேற்று தரிசனத்தில் இயேசு வந்தார். அப்ப இயேசு வந்தார். எப்படி பார்த்தீங்க? அந்நிய கண்களால் பார்த்தேன். எது அந்நிய கண்ணு? அந்த 2வது ரோல இருக்கிற சிஸ்டர் அந்நிய கண்களால பார்த்துட்டு இருக்கு. எவ்வளவு கேட்டாச்சு. என்னைக்கு இந்த கண்ணில் பார்க்க போறோம்? எத்தனை அந்நிய கண்களை பார்த்து, அப்பா அவங்க எல்லாம் பயங்கரமான கண் வச்சிருக்காங்கப்பா. கண்ணாடி விற்கப்படும். இந்த கண்ணாடி போட்டு பார்த்தால் உடனே வானத்தின் காட்சிகள் தெரியும். ஏன்னா அப்படி நிறைய வித்துட்டு இருக்கிறாங்க. எப்படி போச்சா வாங்குறதுக்கு கியூ. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், இந்த சொந்த கண்ணால பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த கண்ணாடி வாங்கினா சில சீடியெல்லாம் வித்தாங்களாம் இடையில. இந்த சீடியில் அவ்வளோ என்ன இருக்குதான்? பயங்கர பவர் இருக்குது. அந்நிய கண்கள் அல்ல. 3 நாள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு தேவ பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு கண்ணுக்கு கர்த்தர் தரிசனத்தை காட்டிட்டு இருக்கிறார். தரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது. உபவாசித்து ஜெபிக்கிறார். மகிமையை பார்த்தா பாத்தீங்களா? மகிமை காண்பித்து கொடுக்கப்படுகிறது. மலை மேல போயிட்டாரு மோசே. கீழே பூமியை பார்க்க விரும்பல, தள்ளி போயிருக்கிறான். மலை மேல போயிருக்கிறான். பூமிக்குரியவர்களுக்கு தன் கண்களை விலக்கி இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் மகிமையை காண்பித்து கொடுக்கிறார். அந்த பிரசனத்தை காண்பித்து கொடுக்க ஒரு தேவ பிள்ளை வாஞ்சிக்கணுங்க. கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். கீழே சுற்றி எல்லாரும் பல்ல கடிச்சிட்டு கல்லை எடுத்து நிற்கும் போது ஸ்தேவான் இப்படி பார்க்கல, இப்படி அண்ணாந்து பார்த்தானா. ஆண்டவர், நான் இதெல்லாம் பார்க்க விரும்பல ஆண்டவரே. இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு அவங்க மேல கசப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தா ஒருவேளை எனக்கு விரோதமா பல்ல கடிக்கிறாங்க ஆண்டவர். இதெல்லாம் பார்த்தா நானும் என்ன அறியாம ஒருவேளை அவங்களுக்கு விரோதமாக கல் எடுக்க விரும்புகிறது. அதனால் அவங்க என்ன, நான் உண்மை அண்ணாந்து பார்த்தது, அவன் ஆவியில நிறைந்து அண்ணாந்து பார்த்து அவன் பிதாவையும் அவருடைய வலது பரிசத்தில் குமாரன் நிற்கிறதையும் பார்க்கிறார். சில காரியங்களை பார்க்காதபடிக்கு அவாய்ட் பண்ணுங்க. பல அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு காண்பித்து தருவார். உபவாசித்து ஜெபிக்கிறான். தீமோத்தேயுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பவுல் செய்யாமல் இருந்திருந்தா நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டார். எனவே பவுல் இப்படி செய்வார் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8 வாசிங்க. அன்னியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப எப்படி ஜெபிக்கிறார்? கைகளை உயர்த்தி இல்ல, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. ஏன்னா அந்த கையை உயர்த்தி ஜெபிக்கிறதுங்கிறது அந்தி பலி, மாலை நேரத்தில் செலுத்தும் பலிக்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப நான் கர்த்தருக்கு நேரம் என் கையை உயர்த்தும் போது இந்த கை எப்படி இருக்கணும்? சொல்லுங்க சத்தமா. அப்ப கை பரிசுத்தமா இருக்கணும்னா இதை தீமைக்கு இந்த கையை பயன்படுத்தக்கூடாது. அதனாலதான் கோபம், தர்க்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. தர்க்கம் அவாய்ட் பண்ணிருங்க. சில பேச்சு அதிகரிக்கும் போதுதான் கை கலப்பாகுது. ஆமா,
இந்த கையில ஆண்டவர் தாவீதுட்ட சொன்னார், தாவீதுக்கு ஆசை சர்ச்சு கட்டணும். தாவீதே, உன் கையில ரொம்ப இரத்தக்கரை வந்துட்டு, தாவீதே பையனை வச்சு கட்டுவேன். கையின் சுத்தம் என்பது எவ்வளவு முக்கியம். இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் கை எப்படி இருக்கணும்? அதனாலதான் தாவீது பாடுறார், கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை, கரைகள் எல்லாம். ஆமே, நம்முடைய கை சுத்தமா இருக்கணுங்க. ஆமே, இந்த கை இன்னொருத்தங்களுக்கு விரோதமாய் நீட்டப்படுறது கூட 1000 தடவை யோசிக்கணும். இப்படி ஈஸியா காட்டிடலாம், நீ சரியில்லை, நீ ஈஸியா காட்டிடலாம். இப்படி காட்டிட்டு இப்படி உயர்த்தும் போது, பரலோகம் நம்மளை இப்படி சுட்டி காட்டும் போது தாங்க முடியுமா? உலகம் குற்றப்படுத்தினா அதுல எஸ்ஸும் இருக்கும், நோவும் இருக்கும். பரலோகம் குற்றப்படுத்தினா எஸ் தான். பரலோகம் சும்மா ஒருவனை குற்றப்படுத்தாது. ஈஸியா இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவா சரியில்லை, அவா சரியில்லை எல்லாம் சொல்லிட்டு இங்க வந்து, ஆண்டவரே உமக்கு நேரம் என் கைகளை விரிக்கிற. ஆண்டவர் சொல்லுவார், நானும் உனக்கு நேரம் என் கையை விரிக்கிறேன், என்கிட்ட தயவு செய்து. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமான கைகளை இப்படி கையை உயர்த்தும் போது, ஓ ஜீசஸ், அதனால காக்கணும், தீமைக்கு விலகணும், தீமைக்கு விலகி நிக்கணும். தர்க்கம் வருதா, விலகிருங்க. சில காரியங்களை கேட்ட நமக்குள்ள கோபம் வருதுன்னு தெரியுதா, அந்த காரியத்தை கேட்காதீங்க, சொல்லாதீங்க, இப்ப சொல்லாதீங்க. ஆமே, சில விஷயம் நைட்டு சீரியஸா பேசுறதுக்கு யாரா போன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க சொல்லுங்க, காலையில பேசுங்க. ஏன்னா அந்த மாலையில நைட்டு தூங்குற டைம் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் தலையில ஏறிட்டுன்னா ஒழுங்கா தூக்கம் வராது. நைட்டு அப்படியே மைண்டில் போட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, கொஞ்ச நேரம் படும்போது எழும்பி இருந்து அப்படி நெஞ்சு தடவிட்டு இருப்போம். அதனால சிலர்லாம் சில காரியங்கள் பேசும்போது நான் உங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா, காலையில பேசுறீங்களா? பைபிளே சொல்லுது, மாலையில அழுகையும் காலையில கழிப்பு. காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ சொல்லுங்க, ஒருத்தங்க சீரியஸா கோவத்தில் ஒரு விஷயம் பேச வரும்போது ஒரு 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க. அதே மேட்டர் அவங்க சாஃப்டா சொல்லுவாங்க. அதாவது பாஸ்டர் வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு 2 நாள் முன்னாடி எப்படி சொல்லுவாங்க, என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படி சொல்ல வரத ஒரு நாள் கழிச்சு கேளுங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா. அப்படியா சிஸ்டர், போட்டு சிஸ்டர், நம்ம ஜெபம் பண்ணுமா, முடிஞ்சு, நாங்களும் சேஃப். இது சிலர் எல்லாத்தையும் கொட்டிட்டு அவங்க போய் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை, நம்ம அரை மணிக்கு ஒரு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயும் எங்கேயுமா, ஏசப்பா ஏசப்பா காத்துக்கோங்கப்பா ஏசப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் ஒரு நாள் 2016 வருஷத்துல ஒரு நாள் நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்புறம் ஒரு சகோதரன் வந்தார். சகோதரன் வந்துட்டு இப்படி வெளியே நின்று பெல் அடிக்கிறார். அப்போ அப்பா எல்லாம் இருக்கிறாங்க. நான் வெளியே போய், என்ன பிரதர், உள்ள வாங்க பிரதர். நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு சகோதரன், உள்ள வாங்க. இல்லை இல்லை ப்ளீஸ் வெளியே வாங்க. உள்ள வாங்க பிரதர், நைட்டு 11 மணிக்கு மேலே. இல்லை நீங்கள் வெளியே வாங்க. சரி, நான் வெளியே போயிட்டேன். வெளியே போய் நின்றுட்டு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னார். என்ன பிரதர், நமக்கு 2 ரூபாய்க்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன். சரி பிரதர், மன்னிச்சிட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லை, 1 மாசமா நான் வந்து சர்ச்சுக்கு வரல. சரி, ஏன் வரல பிரதர்? இல்லை, நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒருத்தவங்க உங்களை பற்றி தப்பா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பிரதர்? அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. சரி, நான் கேட்கல, இருந்தாலும் என்ன சொன்னாங்க பிரதர் சொல்லல, எனக்கு தூக்கம் வராது. அப்படி சொல்லல, ஆனால் நமக்கு தெரியும். இல்லை, உங்களை பற்றி சொன்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் சர்ச்சில் வந்து இருந்த உடனே நீங்கள் வர்ஷிப் பண்ணும்போது உங்களை ஒரு ஊழியக்காரனை என்னால் பார்க்க முடியல. அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், இவங்கெல்லாம் வர்ஷிப் பண்ண இடத்துல நாம ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். சொல்லிட்டு சரி ஓகே, இப்போ ஏன் வந்தீங்க? அது 1 வாரமாக எனக்கு தூக்கம் வரல பிரதர். ஏன் தூக்கம் வரல? எனக்கு ஏதோ பயங்கரம் பயமா இருக்கு. அப்புறம் நாங்கள் வீட்டில் கேட்க போய் சொன்னாங்க, உடனே போய் அவர்கிட்ட சாரி கேளு, இல்லைன்னா அது பெரிய தப்புன்னு. எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க பிரதர். சரி பிரதர், நான் மன்னிக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லி தந்த ஆளை மட்டும் தயவு செய்து
நான் மன்னிக்கிறேன் பிரதர். எனக்கு ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம். என்னன்னா, ஆண்டவரே நமக்காக நீங்க யுத்தம் பண்றீங்க, கிரியை செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும், இந்த மாம்சம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, சரி பிரதர், நான் கேட்கறது உங்களை மன்னிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அந்த ஆளையும் மன்னிக்கணும். அதனால அந்த ஆளை சொன்னங்கன்னு அவரை நம்பி அந்த ஆளை என்கிட்ட சொன்னதும் அவர் நைட்டு தூங்கிட்டாரு, நான் நைட்டு தூங்கல. எப்படி தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சது என் மைண்ட்ல வைக்காம, ஒருத்தர் செஞ்ச ஒரு சின்ன விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு போய் ஒரு ஊழியர் கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறேன். எல்லாரும் ஆவியில நிரம்புறாங்க. என்னால பிரச்சனத்தை அனுபவிக்க முடியல. நமக்கு ஒரு பிரச்சனை உண்டு. அதுலயும் ஊழியக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசாவே உண்டு. ஒரு இடத்துல போய் நம்மளால பிரச்சனத்தை அனுபவிக்க முடியலன்னா தங்களிடத்தில் இருக்கிற குறைய பார்க்க மாட்டாங்க. இந்த இடம் யார் நடத்திட்டு இருக்காங்க, இவர்கிட்ட ஒரு அனலும். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆண்டவர் என் கண்ணை திறக்கிற, நீ பாரு, எல்லாரும் பிரச்சனத்தை அனுபவிக்கிறாங்க, இந்த இடத்துல நீ மட்டும்தான் ட்ரையா நிக்கிற. அதுக்கப்புறம் நீ யோசித்தேன், பிரச்சனை நடத்துறவங்க கிட்டேயும் இல்லை, நான் போன சர்ச்சிலையும் இல்லை, எல்லாம். அப்போ ஏன் அவங்களால அனுபவிக்க முடியுது? அப்போ என் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை. என்ன ஆண்டவர் பிரச்சனை கேட்கும்போது, ஒருத்தரை நான் தூக்கி தள்ள வச்சேன்ல, அது ஆண்டவர் காண்பாங்க. அது ஏன் தூக்கி தள்ள வச்சேன்? நான் உனக்கு செய்ததை மறக்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் செய்த தீமை உனக்குள்ள இருக்குதா? நான் உனக்கு எப்படி இடைப்பட்டேன்? இந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நான் இடைப்பட்டு அந்த சகோதரனுக்கு ஒரு தெய்வ பயத்தை கொடுத்து நேரம் நைட்டோட ஏன் அடுத்த நாள் காலைல சொல்லியிருக்கலாமே, தூக்கம் வரல அவங்களுக்கு. இரவோடு இந்த அளவுக்கு நான் உனக்காக பயங்கரமான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி சொல்லும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற மாம்சம் வெளிப்படுது. ஆண்டவரை என்னால மன்னிக்க முடியாது. ஒரே கேள்விதான், உனக்கு பிரச்சனை வேணும்னா மன்னிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா விட்டு பேசாம உட்காந்துட்டு ஊழியர் கூட்டம் முடிஞ்சது சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடு. அந்த மீட்டிங் முடிஞ்சு லாஸ்ட் பிரேயர்ல கதறினேன், ஆண்டவரே யாரு என்னவும் சொல்லட்டும், எனக்கு தேவை உங்க பிரசனம்ப்பா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிச்சு எப்படி விட்டதும் தேவ பிரசனம் அப்படியே இறங்கிட்டு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஆமே, அதாவது பிரசனம் நஷ்டம் ஆயிட்டுன்னா ஆமே பிணங்க. பிரசனத்துல இருக்கிறவனுக்கு பிரசனம் நஷ்டம் ஆயிட்டுன்னா அவன் பிணம். அவனை வச்சு 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதுதான் தேவ பிள்ளை உணரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். 4 பாயிண்ட் தான் ஆச்சு. ஆமென். நம்ம சில காரியத்தை வைராக்கியம் வச்சிருக்கிறோம். எவ்வளவு இழக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு விஷயங்களை இழக்கிறோம் தெரியுமா? நான் ஏன் என்ன வச்சு சொல்றேன்னா, இந்த பலவீனம் எனக்கு இருந்ததுனால சொல்றேன். ஆமென். அதனாலதான் எதுக்கு இப்ப தொடங்குனது நைட்டு தேவையில்லாம சிலர் மன்னிப்பு எல்லாம் கேட்க வருவாங்க. நைட்டு மன்னிப்பு கூட நீங்க தயவு செய்து காலையில. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தர்க்கங்கள் வேண்டாம். ஏன்னா இந்த கரம் அவருக்கு நேரம் உயர்த்தப்படக்கூடிய கரம். இந்த வாய் அவரை துதிக்கிற வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வதாக எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 3 காரியத்தை நான் சொல்லிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணலாம். 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. பவுல் எப்படி ஜெபம் பண்றார்? எல்லாரும் சொல்லுங்க. நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்கன்னு கேட்கல, பவுல் எப்படி ஜெபம் பண்ணுகிறார்? சந்தோஷத்தோட. அதனாலதான் சிறைச்சாலையிலிருந்து பவுல் ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார்? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உண்மையில் கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? நம்ம ஜெபிக்கிறதே பயந்து ஜெபிக்கல. இன்னைக்கு ஜெபிக்கல என்ன ஆக போகுதோ ஆண்டவரே. ஆமென். சிலர் எக்ஸாமுக்கு டைம் காலையில் ஃபோன் பண்ணுவாங்க.
எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காலையில் தான் தூங்கியிருப்போம். அதனால சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கும். இல்லைன்னா ப்ரேயரில் இருந்தாலும் நான் எடுக்க மாட்டேன். சம்டைம்ஸ் மிஸ் ஆகிருக்கும். மிஸ் ஆகிருக்கும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் கேட்பேன், எப்படிம்மா எக்ஸாம் எழுதுனேன்? காலையில் ஃபோன் எடுக்காததும் இன்னைக்கு எக்ஸாம் அவ்வளோந்தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் கிருபையினால எக்ஸாம் முடிஞ்சு லீவு 1 மாதம். அந்த 1 மாதம் ஜெபத்துக்கும் லீவு. ரிசல்ட் நாளைக்கு வருதுன்னா இன்னைக்கு டியூட்டி ஆன். கர்த்தாவே பாவியாகி என் மேல். ஆமென். சர்ச்சில் 9 மணி மீட்னா 8 மணிக்கு வர்றது, 12 மணிக்கு முடியுதுன்னா 1 மணிக்கு போறது. ரிசல்ட் வரும், ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காட்சியே. எனக்கு பிரேயர் பண்றதுன்னா அவ்வளோ ஹாப்பி. பவுல் பிலிப்பியர் நிருபம் எழுதும் போது எங்க இருந்து எழுதினார் தெரியுமா? ஜெயிலிருந்து என்ன எழுதினார் தெரியுமா? இங்க நான் ஹாப்பியா இருக்கிறேன். எப்படி ஹாப்பியா இருக்கிறேன்? ஏன்னா இங்க நான் ஜெபம் பண்றேன். நான் ஹாப்பியா ஜெபம் பண்றேன். அவன் ஜெபிக்கிறவன். ஆமென். 5 6வது ரோமர் 10:1. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய். இந்த பாயிண்ட்ல 2 காரியம் சொல்லலாம். ஒன்று, அவன் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் எங்க வைக்கிறான்? விண்ணப்பமா வைக்கிறான். அது நடக்குதோ நடக்கலையோ, கிடைக்கலையோ, இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமா வச்சிடணும். இருதயத்தின் விருப்பத்தை விண்ணப்பமா வச்சிடணும். இவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? இஸ்ரவேலர். பவுல் யாருக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் புறஜாதியருக்கு அப்போஸ்தலராக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனாலும் அவனுடைய விருப்பம், ஆண்டவர் என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். என் ஜனங்கள், நம்மை தேவன் எந்த தேசத்தில் வைத்திருக்கிறாரோ, எந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறாரோ, அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய இருதயம் விரும்பணும். உங்களை எந்த தெருவில் வச்சிருக்கிறார், எந்த கிராமத்தில் வச்சிருக்கிறார், எந்த பட்டணத்தில் வச்சிருக்கிறார், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு முதல்ல விரும்பணும். விருப்பத்தை விண்ணப்பமா வைக்கணும். நம்ம என்ன விரும்புகிறோம்? ஆண்டவரே, அவங்க 2 மாடியில் வீடு கட்டிட்டாங்க, எனக்கு பெருசா ஒன்றும் வேண்டாம் ஆண்டவர், அட்லீஸ்ட் ஒரு 4 மாடியாவது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவங்க ரட்சிக்கப்படணும். அதுவே என்னுடைய விண்ணப்பமா இருக்கிறது. என் சொந்தக்காரங்களை கல்யாண வீட்டுக்கு நமக்கு கார்டு கொண்டு வராங்க, எவ்வளவு சந்தோஷமா, வந்துருங்க அப்படி சொல்லிட்டு கார்டு தந்துட்டு போகும்போது நம்ம அரைக்கதவை அடைச்சிட்டு சொல்லணும், ஆண்டவரே, பரலோகத்துக்கு இவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க ஆண்டவரே. இது என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது. இவங்க நல்லா இருக்கணும், இவங்க வாழ்ந்திருக்கணும், இவங்க ரட்சிக்கப்படணும். பவுல் சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? மற்ற நெருக்கத்தினால், பலவீனத்தினால் எனக்கு உண்டாகிற நெருக்கத்தை காட்டிலும் சபையை குறித்து நான் நாள்தோறும் கவலைப்படுறேன். என்னுடைய இருதய விருப்பம், இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க மனம் திரும்பணும், இவங்க வாழ்ந்திருக்கணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கல்யாண டைம்ல ஃபேமிலி போட்டோ எடுப்போம்ல, வருஷத்துக்கு பார்க்குற சொந்தக்காரங்கள இருந்து டெய்லி பார்த்து பாடுபடுகிற சொந்தக்காரங்க வரைக்கும் அந்த போட்டோல நிற்பாங்க. கீழே பயங்கர அடியா இருக்கும், போட்டோல சிரிச்சிட்டு இருப்பாங்க இல்ல. அவன் சிரிச்சு போட்டோ முடிச்சதும் சில பார்த்துருக்கீங்களா, பயங்கர காமெடியா இருக்கும். சார் கொஞ்சம் சிரிங்க சார், சிலருக்கு ஒரு சைடோட இழுக்கும். அந்த போட்டோ ஓகே சொன்னதும் அவ்வளவுதான், சிரிப்பு எங்க? நம்மள மாதிரி நடிகர்களை. ஆமென். ஹல்லேலூயா. அதான் போட்டோக்காரங்க சீஸ்
அப்படிமா. சிலர் தேடுவாங்க எங்க சீஸ் இருக்கு. சாப்பிட்டுட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்து சீஸே சீஸ். ஃபாதர் போட்டோ எடுக்கும்போது ஃபாதர் பெக்மாஸ் சொல்லுவாங்க, ஜீசஸ் சொல்லுங்க அப்படிம்பார். ஜீசஸ் சொன்னாலே அதுக்கப்புறம் நாங்க அதை பிடிச்சிட்டோம். எதுக்கு சீஸு பட்டர்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, போட்டோனாலே ஜீசஸ் சொல்லுங்கனாலே. சிலர் தமிழ தான் சொல்லுவாங்க இயேசுன்னு, ஜீசஸ்னா. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஆமென். நான் ஜெபம் பண்றேன்ப்பா, சந்தோஷமா. இயேசுவே எனக்கு ஜெபம் பண்றது பிடிக்கும்பா. இவன் ஜெபிக்கிறவன், இவன் ஜெபிக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. ஏழாவதாக சபைக்காக ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கர் 1:4. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தெசலோனிக்கர் குறித்து சொல்லும்போது உங்களை குறித்து நான் ஜெபம் பண்ணி உங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் நம்மை தேவன் வைத்திருக்கிற சபைக்காக ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இது பவுல் செய்கிறான். எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஊழியருக்காக ஜெபம் பண்றோம், ரைட், அது மட்டும் இல்லை. அட்லீஸ்ட் அதான் ஒரு மீட்டிங் வந்துட்டு போகும்போது 4 பேரை பார்த்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை கண்டிப்பா செய்யுங்க. கர்த்தர் எழுதி வைப்பா. இதெல்லாம் அவர் நோட் பண்ணி ஆண்டவர் இதெல்லாம் அங்கீகரிக்கிறார், இதெல்லாம் காண்பிக்கிறார். இந்த ஜெபம் அவசியம். ஆமென். ஜெபம் பண்ணுகிறதை வழக்கமாக்குங்கள். முழங்கார் படியிட்டு ஜெபிக்க முயற்சியுங்கள். உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தில் உபவாசித்து ஜெபியுங்கள். கைகளை உயர்த்தும் போது நம்முடைய கைகள் பரிசுத்தமா இருக்க பாருங்கள். சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜனத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக, நம்மை தேவன் எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ அந்த சபைக்காக, ஊழியருக்காக, விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தில் என்ன பெருகுமா? நீங்க அவர்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லும் போது அதனால் அவங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். நம்மால நம்ம கூட ஆராதிக்கிறவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். நம்மால கிடைக்கதும் கிடைக்காம போயிடக்கூடாது. நம்மால அவங்களுக்கு என்ன கிடைக்கட்டும்? கிருபை கிடைக்கட்டும், கிருபை கிடைக்கட்டும். ஏசப்பா இறங்குங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை கிடைக்க பண்ணுங்கப்பா. ஆமா, இந்த நல்ல அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? ஆமா, முடிந்தவர்கள் முழங்கார் படிக்கிட்டு. இயேசுவே, 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 உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே, உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே, உம்மிடம் தான் கேட்கிறேன். மாம்ச சிந்தை, மாம்ச சிந்தை மடிய செய்யும். ஆவியின் சிந்தை வளர செய்யும். மாம்ச சிந்தை. ஆமெனப்பா. கைகளை உயர்த்தி கனி நிறைந்த வாழ்வினை வாழ அப்பா கர்த்தாவே என் மேல் கருணை காட்டோ. நிறைவா
தாரும். அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும். அபிஷேக ஆழத்தை கேட்கலாமா? இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே உம்மிடம் நான். இயேசுவே ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நீங்க பர்சனல் ஆண்டவர்கிட்ட பவுலினுடைய ஜெப அனுபவத்தில் 7 காரியங்களை நம்ம பார்த்தோம். அவன் ஜெபத்தை வழக்கமாக்கினான், முழங்கார்படியிட்டு ஜெபித்தான், உபவாசித்து ஜெபித்தான், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபித்தான், சந்தோஷமா ஜெபித்தான், தன் ஜனத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்தான், சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தான். ஆண்டவரே, இந்த அனுபவங்கள் எனக்கு வேணும். கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிறத நான் வழக்கமாக்கணும்பா. ஆண்டவரை, இவன் ஜெபிக்கிறவன் என்ற சாட்சி. ஃபாதர் அழகா பாடியிருக்காங்களே, என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். நான் எழுதக்கூடாதுப்பா, நீங்க எழுதணும்பா. அப்படி இவ ஜெபிக்கிறவா, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவன், சபைக்காக ஜெபிக்கிறவன், தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவன். ஆண்டவரே, இது எங்கள் வழக்கமாகட்டும்பா, இது எங்கள் வழக்கம் ஆகட்டும்பா. ஆண்டவரே, இது எங்கள் விருப்பமாகட்டும்பா. ஆண்டவரே, இது எங்களுடைய விண்ணப்பமாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே நடத்துங்கப்பா. முழங்கார்படியிட்டு ஜெபிக்க என் கால்களை பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த நாளில் எங்களுக்கு கற்று தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் அந்தரங்க ஜெபத்தில் இது ஆண்டவரே கண்டிப்பா இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவர், நாங்கள் முழங்கார்படியிட்டு தினமும் ஆண்டவரே, தானியேல் முழங்கார்படியிட்டு ஜெபித்தான். நீர் அவனை பிரியமானவன் என்று சொன்னீரே. எங்கள் சரீர நிலைமை உங்களுக்கு தெரியும்பா. எங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. எந்தெந்த காரியத்துக்கு உபவாசித்து ஜெபிக்கணுமோ அந்தந்த காரியங்களுக்கு உபவாசித்து ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்கள் விலக்க வேண்டிய, என் கண்களுக்கு விலக்க வேண்டிய காரியங்களை விலக்கி வைத்து கர்த்தர் காண்பிக்க விரும்புகிற காரியங்களை எங்கள் கண்கள் காண கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு நேராக உயர்த்தப்படுகிற எங்கள் கைகள் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தாவே கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பா. என் கைகளில் இருக்கிற கரைகள் நீங்கட்டும்பா. எங்களுடைய செய்கைகள் சுத்தமாகட்டும்பா, சுத்தமாகட்டும்பா. ஆண்டவரே, பவுல் சந்தோஷமாய் ஜெபித்தாரேப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிறது எங்களுக்கு பாரமாயிடக்கூடாது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஜெபம் நமக்கு பாரம் ஆயிட்டுன்னா தான் நம்ம டைம் பார்த்து ஜெபிக்கிறோம். இல்லை 1 hour ஜெபிக்க உக்காந்து நம்ம ஏன் அதிகமாக நேரம் பார்க்குறோம் தெரியுமா? ஜெபம் பாரம் ஆயிட்டு. ஜெபம் பாரம் ஆகக்கூடாது. இன்னும் இன்னைக்கு 1/2 மணிக்கு தானே ஜெபம் பண்ணேன். அப்படி அது சந்தோஷமா. சிறையிலிருந்து பவுல் சந்தோஷமா விண்ணப்பம் பண்றான், சந்தோஷமா ஜெபம் பண்ணணும். என் வாழ்க்கையில ஜெபம் பாரமாயிரவே கூடாதுப்பா. ஜெபிக்க முடியலைங்கிற நிலைமை வரவே கூடாதுப்பா. ஆண்டவரே, என்னை மகிழ்விக்கிறது, நான் எந்த ஒரு செயலை செய்து மகிழ்கிறேனோ அது ஜெபமா இருக்கட்டும்பா, ஜெபமா இருக்கட்டும்பா. கர்த்தர் அப்படி செய்யுங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் ஜனத்தின் ரட்சிப்புக்காக நான் தினமும் என் ஜெபத்தில் வைக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் சொந்த ஜனங்கள், நான் தங்கி இருக்கிற ஆண்டவர், அந்த தெருவில் இருக்கிறவங்க, பட்டணத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களை எந்த கண்ட்ரியில் வச்சிருக்கிறாங்களோ அந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காக நம்பிதானே உங்களை அந்த தேசத்தை கொண்டு போனா, நம்பிதானே அங்கே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து வைத்திருக்கிறார். என்னை பார்க்குற அன்பு சகோதரா சகோதரி, இது நம்முடைய விருப்பமாகட்டும். கல்ஃபில் இருக்கிறவங்க உண்டு, அமெரிக்காவில் இருக்கிறவங்க உண்டு, யூரோப்பில் இருக்கிறவங்க உண்டு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க உண்டு. ஆமே,
மற்ற சிங்கப்பூர், மலேசியா, அநேக நாடுகள்ல இருந்து இதை கவனிக்கிறீங்க. அந்த பட்டணத்தின் ஜனத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. அது ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிடுவாங்க, விட்டுறாதீங்க. இந்த நாளில் இந்த சத்தத்தை உங்களை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறா. கர்த்தாவே அப்பா, அந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காக நான் டெய்லி என் பிரேயர்ல நான் ஒரு வார்த்தையாவது சொல்லி ஜெபம் பண்ணணும்ப்பா. அது உத்தரவாதமா எடுத்து ஜெபம் பண்ணணும்ப்பா. எனக்கு அந்த கிருபையை ஊற்றுங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு சேர்த்த சபைக்காக, சபை ஊழியர்களுக்காக, சபை விசுவாசிகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும்ப்பா. ஸ்தோத்திரம், இதை நான் மறக்கவே கூடாதுப்பா, மறக்கவே கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிரியை செய்வீராக. என் தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்கள்ல எங்களை நடத்துவீராக. நல்ல கரங்களை தட்டியாக ஆமென். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஜீசஸ். இயேசுப்பா, நன்றி 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 தகப்பனே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்க கிருபைகளுக்காய் நன்றி அப்பா, இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க தயவுனால இந்த நாளில் உங்க சமூகத்தில் கூடி ஆராதிக்க செபிக்க கிருபை செய்தீங்க, எங்களோடு இடைப்பட்டீங்க. கோடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப அனுபவம் எங்கள் வாழ்க்கை ஆகட்டும், அப்படியே நடத்தும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. நாளைக்கு இந்த ஆகஸ்ட் மாத ஜெபத்தினுடைய கடைசி நாள் ஆண்டவர் மகிமையா இருப்பதாக. சித்தமான அனைவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வருவீராக. நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். வல்லமை உள்ள கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லா மகிமை கனம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.